கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சூரியன் புதன், 3ஆம் இடம் சுக்கிரன் கேது, 7ஆம் இடம் சந்திரன், 8ஆம் இடம் சந்திரன், சனி 9ல், ராகு 11ல், குரு 12ல், செவ்வாய் ராசி அதிபதி சந்திரன் உங்களுக்கு அனைத்து வகையினருக்கும், அதாவது தொழிலாளர்கள், வியாபாரிகள், பெண்கள், மாணவர்கள், விவசாயிகள், மிதன கடகராசியாக இருந்தால் இந்த பலன் நடக்கும். சந்திரன் இந்த வாரம் 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். சுக சந்தோஷங்கள், உடல் ஆரோக்கியம், பணவரவு, பொருள் வரவு, விவசாயத்தில் மேன்மை, வியாபாரத்தில் லாபங்கள், மாணவர்கள் கல்வியில் மேல் படிப்பு வாய்ப்பு, தொழில்கள் நல்லபடி நடக்கும். 2ஆம் அதிபதி சூரியன் சொந்த வீட்டில் உள்ளார். ஆட்சி வீடு. கடும் வார்த்தைகள் வெளிப்படும். பணம் வந்தாலும் கடன் வாங்கியதற்கு வட்டி கட்ட நேரிடும். நோய் தொல்லைகளும் இருக்கும். அதிகமாக பேச வேண்டாம். அன்பர்களை உங்கள் பேச்சால் வருத்தப்படுவார்கள். 3-12ஆம் அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில். விரயம், கஷ்டம் தருவார். தைரியம் குறையும். மாணவர்கள் அதிகம் கண் விழித்து படிக்க வேண்டாம். உடல் நலம் பாதிக்கும். 4-10ஆம் அதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்தில். சுக சந்தோஷம், தொழில் மேன்மை, மாணவர்கள் கல்வியில் புகழ் பெறுவார். தொழில் லாபம், விவசாய மேன்மை உண்டு. கேதுவுடன் சேர்க்கை நல்ல பலன் நடக்க இருப்பதை தடுக்கும். தாய் உடல் சுகம் குறைவு. வீடு வாகனம் செலவுகள் தரும். 5-10ஆம் அதிபதி செவ்வாய் 4ஆம் பார்வை மனதைரியம், சகோதர உறவு மேன்மை தரும். 7ஆம் பார்வை ராசிக்கு 5ஆம் இடம். புத்திரர் வகை செலவு கஷ்டம் தரும். 8ஆம் பார்வை 6ஆம் இடம். நோய் தொல்லை, கடன் தொல்லை, எதிரிகள் அதிகம் இருப்பார்கள். 6-9ஆம் இடம் குரு ராசிக்கு 11ல். 5ஆம் பார்வை 3ஆம் இடம் விழுவதால் மனதைரியம், சகோதர பலம், கலை தொழில் கம்ப்யூட்டர் தொழில் செய்பவர்கள் நல்ல முன்னேற்றம் பெறலாம். 7ஆம் பார்வை ராசிக்கு 5ஆம் இடம் பார்க்க புத்திரிகளால் நல்ல புகழ் பெறுவீர்கள். 9ஆம் பார்வை ராசிக்கு 7ஆம் இடம் பார்வையிட மனைவி நல்ல ஒத்துழைப்புடன் இருப்பார்கள். நண்பர்கள் உதவி ஆலோசனை பெறுவீர்கள். அனைத்து பிரிவு கடகராசி அன்பர்களுக்கும் மிக நல்ல பலன்களை தருகிறார். 7-8 கூடிய சனி பகவான் மிக கஷ்டங்களை தந்து உங்களை பாடாய்படுத்துகிறார். 3ஆம் பார்வையால் தொழில் வகை பாதிப்பும், 7ஆம் பார்வையால் பண கஷ்டம், குடும்பத்தில் சண்டை, வாக்குவாதம், நிம்மதியை கெடுக்கிறார். 10ஆம் பார்வையால் 5ஆம் இடம் பார்க்க புத்திரர்களால் மன நிம்மதி இழப்பு, சங்கடம் இவற்றை அடைவீர்கள். ராகு ராசிக்கு 9ஆம் இடம். தந்தை உறவுகள் சங்கடம், அவருக்கு உடல்நல பிரச்சனை, இது நடக்கும். கேது 3ஆம் இடம். சகோதரர்கள் துணை வருவார்கள். தைரியம் தருவார்கள். நன்மை செய்வார்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவியை வேண்டி வணங்க துன்பம் தீரும். சுபம்.